ஒரு அழகான அறுவடை பாருங்க. அரை ஏக்கர்ல 8 கிலோ பருப்பு கீரை விதையை இறக்க போறோம். இறச்சிடலாம். இப்போ 5வது நாள் நம்ம விதைச்ச விதை எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக முளைச்சிருக்கு. இருந்தாலும் இப்போ ஒவ்வொன்றா சாவ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் உடனடியாக நம்ம ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுத்து இதை வந்து தடுக்கணும். நம்ம அரை ஏக்கருக்கு 1 மூட்டை ஐபிஎல் இறக்க போகிறோம். இறச்சிடும். நம்ம அரை ஏக்கருக்கு 50 லிட்டர் ஸ்ப்ரே செய்ய போகிறோம். ஃபைனல் ஸ்ப்ரே அழகான அறுவடை பாருங்க. அரை ஏக்கரில் பருப்பு கீரை சாகுபடி செய்கிறதுக்காக நம்ம 9 கலப்பையில் நல்லா உழவு செஞ்சு வச்சுருந்தோம். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது என்னன்னா, நீங்கள் கீரை சாகுபடி செய்யும்போது உங்களோட கீரையில் களையே இல்லையே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு உழவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து களையை கட்டுப்படுத்தலாம். அதிகப்படியாக நம்ம உழவு ஓட்டதன் மூலமாக நாம் வந்து விளைச்சலையும் நம்ம நல்லபடியாக எடுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு கீரை விதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஈவனாக நம்ம டிராக்டரில் ரொட்டவேட்டர் ஓட்டலாம். அடுத்ததான் நம்ம விதையை இறக்கலாம். இப்போ ஒரே ஈவனாக நம்ம ரொட்டவேட்டர் ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நாம் வந்து பருப்பு கீரை விதையை இறக்க வேண்டியது தான். 1 கிலோ நம்ம 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஏறி போச்சு. நாமெல்லாம் முன்னே 150லேருந்து 200 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து 450 ரூபாய் இந்த 1 கிலோ பருப்பு கீரை விதை. அரை ஏக்கருக்கு நம்ம 8 கிலோ இறக்கிறோம். அரை ஏக்கருக்கு ரெக்கமெண்ட் வந்து 5 கிலோலேருந்து 6 கிலோ தான். நாம் வந்து ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ராவாக இறக்க போகிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம விதைக்கிற விதை எல்லாமே முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில விதைகள் முளைக்காமல் போகலாம். அப்படி முளைக்கலைன்னா அந்த இடத்துல களைகள் முளைச்சிட்டு தோட்டம் வந்து ஒரே ஈவனாக தெரியாது. அதனால் நம்ம வந்து ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ராவாக இறக்க போகிறோம். நாம் வந்து அரை ஏக்கருக்கு 8 கிலோ பருப்பு கீரை விதையை இறக்க போகிறோம். இறச்சிடலாம். விதை இறச்சி நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம அடிவரமாக நம்ம டிஎப் இறக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம அடிவரமாக டிஎப் இறச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லி. அதாவது நண்பா, நாம் வந்து தக்காளி, காலிஃப்ளவர், முட்டைகோஸ் இது மாதிரி லாங் கிராப் நம்ம செய்யும்போது குப்பை உரத்தை நம்ம ஓட்டணும். நம்ம கீரை சாகுபடி 20லேருந்து 25 நாளில் நம்ம முடிச்சுடுவோம். அதனால் அடிவரமாக டிஎப்பே நமக்கு போதுமானது தான். நம்ம அடிவரம் கொடுக்கும்போது கீரை விதைகள் முளைக்கும் போது அந்த விதைகள் வந்து ஸ்ட்ரென்த்தாக முளைக்கும். நம்ம அரை ஏக்கருக்கு நம்ம அரை மூட்டை அடிவரம் கொடுக்க போகிறோம். இறச்சிடும். நம்ம டிராக்டரில் பழுக்க ஓட்ட போகிறோம். நம்ம டிராக்டரில் பழுக்க ஓட்டுறது 2 சால் ஓட்ட போகிறோம். 2 சால் ஓட்டினா தான் நம்ம விதைச்ச விதை வந்து பரவலாக செதறும். அப்படி செதறின விதை முளைக்கும் போது ஒரே ஈவனாக நமக்கு வந்து விதை முளைக்கும். நீங்களும் இது மாதிரி விதை இறச்சி முடித்த உடனே 1 சால் ஓட்டாதீங்க, 2 சால் பழுக்க ஓட்டுங்க. இப்போ நம்ம டிராக்டரில் பழுக்க ஓட்டிடலாம்.
நம்ம பருப்பு கீரை விதை விதைச்சிருந்தோம். இப்போ 5ஆவது நாள் நம்ம பருப்பு கீரை விதை முளைச்சிட்ருக்கு. எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம பருப்பு கீரை ரொம்ப அருமையாக முளைச்சிருக்கு. இருந்தாலும் இப்போ ஒவ்வொன்றா சாவ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் உடனடியாக நம்ம ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுத்து இதை வந்து தடுக்கணும். நம்ம என்ன மருந்து ஸ்ப்ரே செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லலை. நீங்கள் வந்து இயற்கையாகவோ இல்லை கெமிக்கலாகவோ, குறிப்பாக இந்த ஸ்டேஜில் 2வது இலை வரும்போது கீரை வந்து சாவுது அப்படின்னு சொல்லி கேட்டு கொண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம இதை வந்து தடுக்கலாம். நம்ம 1/2 ஏக்கருக்கு இப்போ 50 லிட்டர் ஸ்ப்ரே செய்ய போகிறோம். ஸ்ப்ரே செஞ்சிடலாம். பருப்பு கீரை 4வது இலை வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உரத்தை விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உரத்தை விடாமல் கொஞ்சம் லேட் பண்ணாலும் என்ன ஆகும்னா மஞ்சள் நிறமாக மாறும். அடுத்ததாக ஒரு இடத்துல ஹைட் கம்மியாக, ஒரு இடத்துல ஹைட் அதிகமாக இருக்கும். சரியான வளர்ச்சி இருக்காது. நாம் வந்து சரியான நேரத்தில் நம்ம வந்து உரத்தை விட்டுறணும். அப்போ தான் வளர்ச்சி சீராக இருக்கும். நம்ம 1/2 ஏக்கருக்கு 20க்கு 20 உரத்தை விட போகிறோம். பருப்பு கீரைக்கு நம்ம ஃபஸ்ட்டு உரம் விடுறதால 1/2 மூட்டையே போதுமானது தான். அதுக்கு அடுத்த உரம் விடும்போது வேணால் நம்ம கூட சேர்த்து விடலாம். இப்போ நம்ம 1/2 ஏக்கருக்கு 20க்கு 20 உரத்தை இறச்சிடலாம். பருப்பு கீரைக்கு இப்போ நம்ம ஃபைனல் ஸ்ப்ரே செய்ய போகிறோம். ஃபைனல் ஸ்ப்ரே நம்ம என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம்னா, நம்ம புழு தாக்காமல் இருக்கவும், அடுத்ததாக டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது க்ரோத்துக்காக ஒரு டானிக்கை இதில் சேர்க்க போகிறோம். இது 2 மருந்தை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் இயற்கையாகவோ இல்லை கெமிக்கலாகவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். முக்கியமாக புழுவுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் நம்ம அறுவடை செய்யும் போது எந்த ஒரு புழு தாக்குதல் இல்லாமல் நமக்கு வந்து குவாலிட்டியாக கீரை கிடைக்கும். நம்ம 1/2 ஏக்கருக்கு 50 லிட்டர் ஸ்ப்ரே செய்ய போகிறோம். ஃபைனல் ஸ்ப்ரே ஃபைனல் உரம் நம்ம ஐபிஎல் உரத்தை கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஐபிஎல் உரத்தை இறக்கும் போது கீரை மேலே உரம் பட்டாலும் அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு பாதிப்பும் கீரைக்கு வராது. ஐபிஎல் உரம் இறக்கிறதால ஐபிஎல் உரம் மூலமாக கீரை நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒருவேளை உங்களோட கீரை கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் நீங்கள் வந்து இது கூட யூரியாவை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக மஞ்சள் இருந்தால் யூரியா இது கூட ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா பரவாயில்லை, தேவையில்லை யூரியா இறக்கிறது. நம்ம 1/2 ஏக்கருக்கு 1 மூட்டை ஐபிஎல் இறக்க போகிறோம். இறச்சிடணும். பருப்பு கீரை விளைச்சல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக எடுத்திருக்கோம். இந்த பருப்பு கீரை சாகுபடி செய்ய நமக்கு வந்து 30 நாள் ஆச்சு. 30 நாளில் பருப்பு கீரை சாகுபடி செய்ய நமக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறதையும், இப்போ இந்த தோட்டத்தை நம்ம சேல் பண்ணியும் ஆச்சு. ஒரு வியாபாரி வந்து இப்போ அறுவடை செய்ய போகிறாரு. நம்ம என்ன விலைக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு வியாபாரி நம்ம தோட்டத்தை வந்து அறுவடை செய்ய போகிறாரு. ஒரு அழகான அறுவடை பாருங்கள்.
விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ் ஆகாமல் இருந்தாலே போதும், நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும். பருப்பு கீரை சாகுபடி நம்ம முடிச்சாச்சு, அறுவடையும் இப்போ முடிஞ்சது. இப்போ 1/2 ஏக்கரில் நம்ம பருப்பு கீரை சாகுபடி செய்ய நமக்கு பருப்பு கீரை விதை பார்த்திங்கன்னா 8 கிலோ தேவைப்பட்டது. 1 கிலோ பருப்பு கீரையோட விலை வந்து 450 ரூபாய். அப்படி பார்த்தா நமக்கு வந்து 8 கிலோக்கு 3600 ரூபாய் ஆச்சு. அடுத்ததாக நம்ம வந்து உரம் கொடுத்துருந்தோம். நம்ம பருப்பு கீரைக்கு நம்ம 2 முறை நம்ம உரம் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு முறை 1/2 ஏக்கருக்கு நம்ம 1/2 மூட்டை கொடுத்துருந்தோம். 2வது முறை நம்ம 1 மூட்டை கொடுத்துருந்தோம். அதனால் உரத்துக்காக நமக்கு ஒரு 2000 ரூபாய் ஆச்சு. அடுத்ததாக 3வது நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்துருந்தோம். நாம் பருப்பு கீரைக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்ப்ரே கொடுத்தோம், 2 தடவை கொடுத்தோம். ஒரு ஸ்ப்ரேக்கு நமக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்போ 2 ஸ்ப்ரேக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1000 ரூபாய் ஆச்சு. இப்போ மொத்தமும் நமக்கு ஒரு 6600 ரூபாய் ஆச்சு. இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இங்கே உழவு செஞ்ச கணக்கை சேர்க்கறதில்லன்னு சொல்லி. அதனால் இந்த முறை நம்ம உழவு நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 2500 ரூபாய் நம்ம வந்து உழவு கணக்கை இதில் வந்து சேர்க்க போகிறோம். அப்படி பார்த்தா 1/2 ஏக்கரில் பருப்பு கீரை சாகுபடி செய்ய நமக்கு வந்து ஒரு 9000 ரூபாய் நமக்கு செலவாயிருக்கு. சரி, இப்போது 1/2 ஏக்கர் பருப்பு கீரை தோட்டத்தை நாம் வந்து என்ன விலைக்கு சேல் பண்ணியிருக்கோம்னா 18000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். இன்றைய பருப்பு கீரை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டோட விலை வந்து 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்குள்ளே தான். விலை வந்து ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் 1/2 ஏக்கரில் நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 5000 கட்டு பருப்பு கீரை கிடைக்கும். நாம் வந்து சேல் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 18000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வியாபாரி வந்து தோட்டத்தை அறுவடையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. உங்களுக்கு தேவைன்னா அந்த வியாபாரியோட மொபைல் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் அவர் கீரை அறுவடை செய்வார். தேவைப்படுறவங்க நீங்கள் கால் பண்ணி அவர் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்றைய தேதி, அதாவது 2025 டிசம்பர் 28ஆம் தேதி இந்த வீடியோவை நம்ம இப்போ வந்து பதிவு செஞ்சுட்ருக்கோம். இதை நம்ம சேனலில் அப்லோட் செய்ய எடிட்டிங் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாளுக்கு மேலே தான் நம்ம சேனலில் அப்லோட் செய்வோம். அன்றைய தேதி வந்து பருப்பு கீரை விலை அதிகமாக இருக்கலாம். அதனால் நம்ம வந்து கம்மியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தேதி விலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பருப்பு கீரையோட விலை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய், ரொம்ப கம்மி தான். அதனால் இந்த விலைக்கு சேல் பண்ணியிருக்கோம். இப்போ 18000 ரூபாய் அப்படி பார்க்கும்போது நமக்கு 9000 செலவு போக நமக்கு 9000 லாபம். இது ஒரு நல்ல லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஏன்னா லாஸ் ஆகாமல் நம்ம வந்து விவசாயம் செஞ்சாலே நமக்கு போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நமக்கு வந்து ஒரு 9000 செலவு போக 9000 லாபம் கிடைச்சிருக்கு. விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ் ஆகாமல் இருந்தாலே போதும், நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும். நாம் வந்து 1/2 ஏக்கரை 18000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். இதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா லாஸ் ஆகாமல் நம்ம வந்து இதை கடந்து வந்திருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த விளைச்சலுக்கு நம்ம போக முடியும். அடுத்ததாக இந்த பருப்பு கீரை சாகுபடி செய்ய நமக்கு வந்து 30 நாள் ஆச்சு. 30 நாளில் இந்த பருப்பு கீரை சாகுபடியை நாம் வந்து முடிச்சிருக்கோம். விதைப்பு முதல் அறுவடை வரை நம்ம பருப்பு கீரை சாகுபடி செய்ய நமக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விவசாய நண்பர்களுக்கு தெரிய வரட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.